டாக்டர், ஆண் கட்டில் இரவுகள் இல்லாத உலகம் வேணும். என்ன இந்த மருத்துவமனையிலிருந்து வெளியே அனுப்பிடாதீங்க டாக்டர் என்று கதறினாள் நர்மதா. 1 வருட காலமாக அந்த ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருபவள் அவள். அவளுக்கு என்னதான் ஆயிற்று? ஏன் 1 வருஷ காலமா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறாள்? இப்படி அவள் கதற என்ன காரணம்? இதையெல்லாம் பற்றி சொல்வதுதான் இந்த கதை. இந்த சிறுகதையை எழுத்தாளர் சிந்துஜா 1976ஆம் ஆண்டு எழுதியிருக்கிறார். வணக்கம், உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். வாங்க இப்ப கதை கேட்கலாம். டாக்டர் பாஸ்கர் அந்த மருத்துவமனையின் பொறுப்பேற்க வந்திருக்கும் புதிய டாக்டர். ஏற்கனவே பொறுப்பில் இருந்த டாக்டர் மேனன் பாஸ்கருக்கு ஆஸ்பத்திரியையும் சிப்பந்திகளையும் அறிமுகம் செய்து வைத்தார். டாக்டர் மேனனுக்கு ஒரு போன் வரவே அந்த இடத்தை விட்டு சென்றார். அப்போது டாக்டர் பாஸ்கரின் பின்புறம் காலடி சத்தம் கேட்டது. உயரமாக, வாலிப்பாக, சிவப்பாக ஒரு பெண் வந்து நின்றாள். வந்தவள், டாக்டர் டாக்டர் மேனன் இல்லை என்று பாஸ்கரை பார்த்து கேட்டபடி அவரை தேடினாள். டாக்டர் மேனன் போன் பேச போயிருக்கிறார் என்று பாஸ்கர் சொன்னதும், ஓ, நீங்களும் சாரை தான் தேடி வந்திருக்கீங்களா என்று கேட்டவள் அவரை பற்றி புகழ்ந்து பேச ஆரம்பித்து விட்டாள். என்ன நர்மதா, புது தலைமை டாக்டரிடம் என்னை பற்றி மூட்டிவிட்டாயா என்று சிரித்தபடி கேட்டுக்கொண்டு வந்து நின்றார் மேனன். அடிப்பட்ட அதிர்ச்சியுடன் நர்மதாவின் முகம் மாறியது. நர்மதா மயக்கம் ஏற்பட்டது போல் சாயத் தொடங்கினாள். பாஸ்கர் அவள் முகத்தில் நீரை தெளித்து அவளது மயக்கத்தை தெளிய வைக்க முயன்றார். அவள் விழிகள் புரண்டன. முதலில் மேனன் மீது பதிந்த பார்வை பின்பு பாஸ்கர் மீது பாய்ந்தது. அவளுடைய முகம் இறுகியது. ஒரு வினாடிதான். பின் அவளுடைய முகம் கசங்கிற்று. வீல் என்று கத்தியபடி கை கால்களை உதைத்து கொண்டாள். ஆஸ்பத்திரி சிப்பந்திகளும் ஒரு நர்ஸும் ஓடி வந்தார்கள். ஸ்ட்ரெச்சர் கொண்டு வந்தார்கள். நர்மதாவை அவளுடைய அறைக்கு கொண்டு சென்றார்கள். நர்மதாவை பார்த்து கொள்ளும் நர்ஸ் பயந்தபடியே ஓடி வந்தாள். கடந்த 1 மாதமாக இவள் நம்பிக்கை அளிக்கும் விதத்தில் தேறி வந்து கொண்டிருந்தாள். இன்று காலை உலாவு செல்வதாக சொன்னாள். டாக்டர் மேனன் அவள் உலாவு செல்ல அனுமதி கொடுத்திருந்தார். ஆனால் இப்போது என்னமோ திடீர்னு ஐம் சாரி சார் என்றாள். வாட்ஸர் கம்ப்ளைண்ட் டாக்டர் என்று பாஸ்கர் மேனனிடம் கேட்டபோது மேனன் அவளுக்கு மனநோய் என்றார். ஒரு பூ கசக்கப்பட்டது. கசங்கள் நிகழ்ந்த நேரத்தில் ஏற்பட்ட அதிர்ச்சி வெகு ஆழமாக இதயத்தில் தங்கிவிட்டது. மறைந்துவிட்டது என்று நினைக்கையில் இப்படி என்று தடுமாறினார் டாக்டர் மேனன். பாஸ்கர், நீ அவளுடைய கேஸ் ஹிஸ்ட்ரியை படித்து பாரு. இந்த ஃபைலில் அவளோட வாழ்க்கை விவரங்களையும் சேர்த்து வச்சிருக்கேன் என்று சொன்னபடி ஒரு ஃபைலை நீட்டினார் மேனன். நர்மதாவின் கேஸ் வித்தியாசமாக இருந்தது. அவளது பெற்றோருக்கு அவள் ஒரே பெண். நர்மதாவின் பெற்றவர்கள் படித்தவர்கள், பணம் உடையவர்கள். நர்மதாவிடம் அழகும் கல்வியும் புத்திசாலித்தனமும் இருந்தது. அவள் மென்மையுடனும் ஆசையுடனும் வளர்க்கப்பட்டிருந்தாள். நர்மதாவுக்கு அவளுடைய 20வது வயதில் திருமணம் நடந்தது. கல்யாணமாகி 1.5 வருஷம் கழித்து நர்மதா இந்த ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டிருந்தாள். அவள் திடீரென்று பிரமை பிடித்தாற் போல் உட்கார்ந்திருப்பதாகவும் வெளியுலகம் பற்றிய நினைவே இல்லாதவளாகவும் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தான் அவளுடைய கணவன். அவன் தன் பேச்சுக்கு சாட்சியாக ஒரு சம்பவத்தை சொன்னான். ஒரு நாள் அவன் தன் அறையில் இருந்தபோது ஏதோ தீப்பிடித்த நாற்றம் ஏற்பட்டதாகவும் அவன் பதறிப்போய் உள்ளே சென்று பார்த்திருக்கிறான். சந்தேகப்பட்டு நர்மதாவின் அறைக்கு சென்றால் அங்கே அவனது டெரிகாட் பேண்ட் ஒன்று 3/4 எரிந்து தீ மேலே பரவி கொண்டிருந்ததாம். நர்மதா கட்டிலில் உட்கார்ந்தபடி எரிவதையே பார்த்து கொண்டிருந்தாளாம். அவளை உலுக்கி கேட்டால் வாய் விட்டு சிரித்தாளாம். நர்மதாவை பைத்தியம் என்று தீர்மானிக்க இந்த மாதிரியான சில நிகழ்ச்சிகளை அவளுடைய கணவன் தந்திருந்தான். டாக்டர் பாஸ்கர் நர்மதாவின் ஃபைலில் 2.5 மணி நேரமாக ஆழ்ந்திருந்தான்.
பின்பு நோயாளிகளை பார்வையிட்டபடி வந்தவன் நர்மதாவின் அறைவாசலில் அவளை பார்த்து கொள்ளும் நர்ஸை பார்த்தான். அவளிடம் நர்மதாவை பற்றி விசாரித்தபோது அவள் தரையில் உட்கார்ந்தபடி கூரையை பார்த்தபடி மௌனமாக உட்கார்ந்திருக்கிறாள் என்றாள். ஒரு வியப்போடு பாஸ்கர் நர்மதாவின் அறையில் நுழைந்தபோது அவள் தரையில் ஒரு விரிப்பில் உட்கார்ந்திருந்தாள். அவளைச் சுற்றி துணி துண்டுகளும் கிழிந்த காகிதங்களும் கிடந்தன. அப்போதுதான் நர்மதா எதிர்பாராத ஒரு காரியத்தை செய்தாள். தான் உடுத்தியிருந்த புடவை தலைப்பு பக்கமிருந்து கிழிக்கத் துவங்கினாள். பாஸ்கர் அவளை தடுக்க நினைத்து காலடி எடுத்து வைத்தார். சட்டென்று ஒரு விஷயம் அவரை தடுத்தது. நர்மதாவின் நிதானம். அவள் ஏதோ டெய்லர் அளவெடுத்து கிழிப்பது போல நிதானமாக கிழித்து கொண்டிருந்தாள். பாஸ்கர் அவள் கண்களை பார்த்தபோது இருமுறை அவள் கடைக்கண் பாஸ்கரின் பக்கம் பாய்ந்தது. விலகி போயிற்று. டாக்டர் மேனனும் நர்ஸும் ஒரே விஷயத்தை சொன்னது பாஸ்கரின் நினைவில் வந்தது. அவளுக்கு முழுவதுமாக குணமாகி விட்டது என நினைக்கும்போது மீண்டும் நர்மதா நோயாளியாகி விடுகிறாள் என்பதுதான். அப்புறம் நர்மதாவின் நிதானம், அவள் கடைக்கண் பார்வை. பாஸ்கர் அவளை பார்க்கிறாரா என நோட்டமிட்டாளா அல்லது அது தற்செயலான பார்வையா என்ற கேள்வி பாஸ்கரின் உள் எழுந்தது. அத்துடன் அவள் மீது பாஸ்கருக்கு சந்தேகம் தோன்றியது என தோன்றியது. அடுத்த நாள் பாஸ்கர் நர்மதாவின் அறைக்கு சென்று, மிஸ்ஸஸ் நர்மதா எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவள் அந்த கேள்வி அவளிடம் கேட்கப்படாதது போல் சலனமற்று அமர்ந்திருந்தாள். உங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கிறது என்றார் பாஸ்கர். அவள் உடலில் சிலிர்ப்பு ஏற்பட்டது போல அவளுக்கு தோன்றியது. அவள் அசையவில்லை. உங்களை இங்கிருந்து கூட்டிட்டு போகும்படி டாக்டர் மேனன் உங்கள் கணவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதற்கு பதில் கடிதம் வந்திருக்கு. இன்று மத்தியானம் உங்கள் கணவர் கார் எடுத்து வருவார். இன்று உங்களை டிஸ்சார்ஜ் செய்ய தீர்மானித்திருக்கிறேன் என்று பாஸ்கர் சொன்னார். நர்மதா வேகமாக பாஸ்கரை நோக்கி திரும்பினாள். பிறகு அந்த மாதிரி செய்துவிட்டதற்கு வெட்கப்படுவது போல் கூரையை நோக்கினாள். புறப்பட தயாராகுங்கள் மிஸ்ஸஸ் நர்மதா என்று பாஸ்கர் மீண்டும் நினைவுபடுத்தினார். டோன்ட் கால் மீ மிஸ்ஸஸ் நர்மதா, ஐ எம் நர்மதா, நர்மதா, நர்மதா என்று அவளுடைய குரல் பாஸ்கரை வெட்டிற்று. அவள் முகம் இரத்தம் போல் சிவந்து காணப்பட்டது. பாஸ்கர் அவளை விழி அகற்றாமல் பார்த்தார். அவளுடைய உதடுகள் நடுங்கின. கைகளை பிசைந்து கொண்டாள். அவள் உடல் நடுங்கிற்று. டாக்டர், எனக்கு உடம்பு இன்னும் சரியாகலை. நீங்கள் என்னை அனுப்புவது தவறு என்று நர்மதா சொன்னபோது அதை நாங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் என்றார் பாஸ்கர். நர்மதா முதல் முறையாக பாஸ்கரின் கண்களை சந்தித்தாள். பரிதாபத்தையும் இரக்கத்தையும் யாசித்து கண்கள் கெஞ்சின. என் கணவனிடம் என்னை அனுப்பிவிடாதீர்கள் டாக்டர். நோ, என்னால் அங்கே வாழ முடியாது என்று கதறியபடி நர்மதா பாஸ்கரின் கால்களில் விழுந்தாள். டாக்டர், இனி நான் நடித்து பயனில்லை என்றாள் நர்மதா சோகமாக. நர்மதா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று பதட்டமாக கேட்டார் பாஸ்கர். டாக்டர், என் வாழ்க்கை துயரமானது. நான் பூவை போல் மென்மையாக வளர்ந்தவள். என் கணவருக்கு என் உடம்பின் மீது காதல் அல்ல, ஒரு அழுத்தமான வெறியே ஏற்பட்டிருந்தது. நான் தாய்மை உற்றிருந்த போதும் என்னை கட்டிலுக்கு அழைத்து எப்படி நடந்து கொள்வார் தெரியுமா? கடவுளே, எனக்கு இந்த ஆண் கட்டில் இரவுகளற்ற ஒரு உலகை தரமாட்டாயான்னு எவ்வளவு 100 முறைகள் வேண்டியிருக்கிறேன் தெரியுமா? நர்மதா அழுகையுடன் சொல்ல சொல்ல பாஸ்கர் திகைப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தார். சில சமயம் அவரை ஏற்க மறுத்தபோது எவ்வளவு கோபம் ஏற்பட்டது தெரியுமா? எனக்கும் அவர் மீது கோபமாக வந்தது. ஒரு தடவை அவரையே எரித்து விடுவது போல எண்ணி அவர் அணிந்திருந்த கால் சட்டையில் தீயை வைத்து. நர்மதா சிறிது நேரம் அவள் பேச்சை நிறுத்தினாள். பாஸ்கருக்கு எதுவும் பேச தோன்றாமல் நின்றிருந்தார். மீண்டும் அவள் தன் பேச்சை தொடர்ந்தாள். இங்கு வந்த பிறகு எனக்கு ஓரளவு மனநோய் இருந்தது, வாஸ்தவந்தான். ஆனால் 1 வருடத்தில் குணமாகிவிட்டேன் என்ற நர்மதா அழத் தொடங்கினாள்.
ஒவ்வொரு முறையும் குணமாகையில் திரும்பவும் நோய் திரும்புவதாக டாக்டர் மேனனும் நர்ஸும் குறிப்பிட்டது டாக்டர் பாஸ்கருக்கு சந்தேகம் ஏற்பட்டதால் இந்த விஷயத்தை பின்தொடர்ந்து நர்மதாவை தாக்கினான். அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாள் பார்ப்போம் என்றுதான் கடிதம் கணவன் வருவான் என்று பாஸ்கர் கூறினார். உண்மையில் அப்படி எதுவும் யாரும் வரவில்லை. நர்மதா தந்த உண்மைகள் அதிர்ச்சிகரமாக இருந்தது பாஸ்கருக்கு. டாக்டர், எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், நடித்ததற்காக என்னை மன்னிச்சிடுங்க. ஆனால் என்னை அனுப்பிடாதீங்க ப்ளீஸ். அந்த நரகத்துக்கு நான் போக மாட்டேன் என்று கெஞ்சினாள் நர்மதா. நோயாளியாய் இல்லாமல் நோயாளியாக இருப்பது எவ்வளவு கொடூரம்! எதுவும் பேச முடியாமல் திகைப்புடனும் வேதனையுடனும் அவளை பார்த்து கொண்டிருந்தார் டாக்டர் பாஸ்கர். இத்துடன் இந்த கதை முடிந்தது. இந்த கதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.